கத்தாருடைய அடிமடியிலேயே கையை வச்சுட்டாங்க ஈரான். கத்தாருடைய எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிடங்கே தெருக்கி விடப்பட்டிருக்கு ஈரானால. அமெரிக்கா ஈரானுடைய ஏவுகணை தளம் மீது பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பயங்கரமான குண்டை வீசி இருக்கிறாங்க. இதுல ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதனால ஈரான் ஆத்திரம் தாங்காம உலகிலேயே மிகப்பெரிய கத்தாருடைய கேஸ் கிடங்கான LNG அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ் ஆலைய தாக்குதல் நடத்தி தெரிக்க விட்டு இருக்காங்க. இதனால கத்தார் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெர்சோனா நான் கிராட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இவற்றை அனைத்தையும் பற்றி தான் இந்த காணொலியில விரிவா முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கத்தார் நாட்டில் வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ள ராஸ் லாஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில் நகரம் மிக சாதாரண இடம் கிடையாதுங்க. மிகப்பெரிய முக்கியமான இடமா இந்த உலகத்தில் பார்க்கப்படுது. ஏறக்குறைய 14 வருஷமா இந்த கத்தார் கவர்மெண்டால கடினப்பட்டு உழைச்சி செதுக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய அதிநவீன எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் இது. ஆனா நேற்று இரவு பாத்தீங்கன்னா ஈரானால பாலிஸ்டிக் ஏவுகணையால தாக்கப்பட்ட இந்த இடம் பயங்கரமா சேதமாயிருக்கு. அதே போல இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா அந்த ஆலையினுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை பயங்கரமா தாக்கி இருக்கு. இந்த சம்பவத்தால உலகமே உற்று நோக்கும் அளவிற்கு மிகப்பெரிய பதற்றம் உருவாகி இருக்கு உலகத்துல. இந்த உலகத்துடைய மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியான இந்த இடம் ஈரானுடைய ஏவுகணைகள் இங்கு விழுந்ததால மிகப்பெரிய சேதமடைந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அளவிற்கு இந்த பிரச்சனை உருவாகி இருக்கு. ஈரான்ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஏவுகணைகள் இந்த எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தை பார்த்து வந்திருக்கு. ஆனா இதுல 4 ஏவுகணைகள் கத்தாரால இடைமறிக்கப்பட்டாலும், அதாவது தடுத்து நிறுத்தப்பட்டாலும், அதுல ஒரு ஏவுகணை இந்த ஆலையின் மீது விழுந்து பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கு. இங்க சேதப்படுத்துறதோடு இல்லாம அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல அபுதாபியினுடைய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிவாயு நிலையங்களும் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே போல இன்னொரு முறை நீங்க கத்தார் மீது கை வச்சா அமெரிக்கா இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காரு. கத்தார்ல குண்டு விழுந்தா நம்ம இந்தியாவுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு நம்ம அசால்ட்டாவும் இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய எரிவாயு தேவையில 40% இந்த கத்தார் தான் பூர்த்தி செய்கிறது. இந்தியாவிற்கு தேவையான 40% எரிவாயுவை கத்தார் தான் கொடுக்குது. இப்போ இவங்க கொடுக்காம விட்டுட்டா இந்தியாவுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி கத்தார் இருந்து வராம போனா இந்த தடையால CNG மற்றும் PNG அப்படின்னு சொல்லக்கூடிய இவற்றுடைய விலைகள்லாம் கிடுக்குன்னு உயரக்கூடும். இதனால விவசாயம் பாதிக்கப்படும், அதே போல ஹோட்டல்கள் பாதிக்கப்படும், சாதாரணமா நம்முடைய குடும்பங்களும் பாதிக்கப்படும். இதுல உரம் தயாரிப்பு செலவு அதிகரிப்பதால மறைமுகமா உணவுப் பொருட்களுடைய விலையும் எகிரக்கூடும். இப்படி கத்தார்ல தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த பகுதியில் இருந்து இந்தியாவுக்கு எரிவாயு வராம போனா இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். இதுல குறிப்பா சொல்ல போனா எரிவாயுக்கு பதிலா மின்சாரத்தை பயன்படுத்துவதால மின்சார உற்பத்தி செலவு கூடி யூனிட் கட்டணங்கள் உயரும் அபாயம் ஏற்பட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை, அதாவது இந்த ஆலையில தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடி ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பேரலுக்கு $111 விற்பனை ஆகிறது, வர்த்தகம் செய்யப்படுகிறது. அப்படி கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போனா $120 ஒரு பேரல் விற்கப்படலாம். ஆனா இப்ப நடந்திருக்கிற இந்த பிரச்சனையால அதே போல இந்த போர் மீண்டும் மீண்டும் நீடித்தா ஒரு பேரல் $300 தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ இங்க தாக்குதல் நடத்துறதால என்ன பிரச்சனை, இதை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆலை ஏன் கத்தார்ல மட்டும் கிடையாது, உலக அளவுல ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுது. இதுக்கு பல்வேறு காரணங்களும் உண்டு. இப்போ தாக்கப்பட்டிருக்கிற இந்த இடம் வெறும் தொழிற்சாலை மட்டும் இல்ல, உலக நாடுகளின் சமையல் அறை முதல் தொழிற்சாலைகள் வரை இயங்கும் ஒரு எரிசக்தி மையம் இது. இந்த கத்தாருடைய லாஸ் லாஃபான் அப்படின்ற இந்த முனையம் உலகிலேயே மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி செய்யும் இடமாக இது இருக்கு. இங்க இருந்துதான் உலகத்தினுடைய 20% எரிவாயு பங்கு விநியோகமாகிறது. குறிப்பா சொல்ல போனா 5ல் 1 பங்கு இங்கிருந்து தான் பிற நாடுகளுக்கு எல்லாம் சப்ளை செய்யப்படுகிறது. இப்போ இங்க தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த எரிவாயு மையத்துல 14 பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் ட்ரெயின்கள் உள்ளன. இந்த ப்ரொடக்ஷன் ட்ரெயின்கள் ஒவ்வொன்றும் ஆண்டுக்கு கோடிக்கணக்கான டன் எரிவாயுவை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை. இந்த உலகத்துடைய மொத்த இயற்கை எரிவாயு இருப்புல சுமார் 10% இங்க தான் இருக்கு. அதாவது இந்த ஒரு கிடங்கு மட்டும், இந்த எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் மட்டும் அடுத்த பல சதாப்தங்களுக்கு, அதாவது 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, பல ஆண்டுகளுக்கு உலகிற்கு தேவையான இந்த எரிசக்தியை வழங்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த இடம். இப்போ இந்த பிரச்சனையால, இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால உலகளாவிய எரிவாயு பிரச்சனை ஏற்படும் நிலையில இருக்கு. இங்க எரிவாயு உற்பத்தி மட்டும் இல்லைங்க, ஈலியம் உற்பத்தியிலும்
உலகில் 2வது இடத்துல இந்த இடம் இருக்கு. இதனால மருத்துவத்துறை விண்வெளி ஆய்வுகள்லாம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டா மருத்துவத்துறையில எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் விண்வெளி ஆய்வுகளுக்கு தேவையான இந்த ஹீலியம் சப்ளை பாதிக்கப்படும் போது இது பல நாடுகளுடைய தொழில்நுட்பத்துறையை முடக்கக்கூடிய அளவு பிரச்சனையை சந்திக்கும். இப்போ இந்த நாடுகளுக்குள்ள போர் நடந்தாலும் இப்போ நம்ம நாட்டுக்குள்ள எரிசக்தி போர் தொடங்கிடுச்சு. அதன் வெப்பம் நம் அடுப்பாங்கரை வரை உணரப்படும் நாள் வெகு தூரத்துல இல்ல. இந்த எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்துல ஈரான் தாக்குதல் நடத்தியதால கத்தார் என்ன சொல்லிருக்காங்கன்னா பெர்சோனா நான் கிரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை அறிவிச்சதோடு இல்லாம கத்தார் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே போல ஈரான் இன்னொரு முறை இதே மாதிரி தாக்குதல் நடத்தினா பல்வேறு பின்னுளைவுகளை பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் ஈரான் போர் இப்போ கத்தார் ஈரான் போராக மாற இருக்கு. பெர்சோனா நான் கிரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி என்னன்னா ஈரானுடைய தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட அனைவரையும் பெர்சோனா நான் கிரேட்டா அப்படின்னு கத்தார் அறிவிச்சிருக்கு. இதற்கு அர்த்தம் என்னன்னா விரும்பத்தகாத நபர் அப்படின்னு அர்த்தம். பொதுவா ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தும் போது பாதிக்கப்பட்ட நாடு தங்களுக்கான எதிரி நாட்டின் தூதரை அழைச்சி வார்னிங் செய்து அங்கிருந்து வெளியேற்றும் முறைதான் இந்த பெர்சோனா நான் கிரேட்டா அப்படின்றது சொல்லப்பட்டது. இந்த சம்பவத்தால கோபமடைந்த கத்தார் தற்போது அந்த நாட்டில் உள்ள தூதரகத்தில் இருக்கிற ஈரான் ராணுவம் மற்றும் அதிகாரிகளை எங்க நாட்டிலிருந்து வெளியேறும்படி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான போர் கிட்டத்தட்ட 3 வாரங்களா நடைபெற்று வருது. இதுல ஈரான்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து குண்டு மழை பொழிந்து வராங்க. இதனால ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினி உள்ளிட்ட நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க பல நாட்களுக்கு முன்னாடி. இதனால கோபமடைந்த ஈரான் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவை பழி தீர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிச்சு வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவங்களை தாக்கி வராங்க. அதே போல இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலையும் நடத்தி வராங்க இப்போ வரைக்கும். இந்த சம்பவத்தை பொறுத்து கொள்ள முடியாம முதல் முறையா அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான ஏவுகணை குண்டுகளை ஈரான் மீது வீசி இருக்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஏவுகணை தளங்களை குறி வச்சு 5000 பவுண்ட் அதாவது 2267 கிலோ எடை உள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல ஈரானுடைய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள்லாம் தாக்கப்பட்டிருக்கு. இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்ன பண்ணுனா நிலத்தடி கீழே இருக்கிற எந்த ஒரு இலக்கையும் சரியா போய் தாக்கி அந்த இடத்தையே காலி பண்ணிடும். இந்த பங்கர் பஸ்டர் குண்டுக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு. இத பதுங்கு குழி ஆயுதம் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இந்த குண்டுகள் பாத்தீங்கன்னா நிலத்தடி கீழே கான்கிரீட்டாலான மிகப்பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, தகர்க்க முடியாத இடமா இருந்தாலும் சரி, அனைத்து கட்டமைப்புகளையும் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் கொண்டது இந்த குண்டு. இந்த தாக்குதல பாத்தீங்கன்னா நேற்று இரவு ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய SNCS அப்படின்னு சொல்லக்கூடிய அவற்றினுடைய செயலாளராக உள்ள அலி லாரிஜானியையும் பாசித் படை தளபதி குலோம்சேரா சுலைமானியையும் படுகொலை செய்ததாக இஸ்ரேல் நேற்று அறிவிச்சிட்டாங்க. அதே போல ஈரான் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 3 முப்பெரும் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இருந்தும் ஈரான் கொஞ்சமும் தயங்காம தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வராங்க ஈரான். இதுல மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வராங்க. நேற்று வரைக்கும் உலகின் 20% எரிபொருள் விநியோகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணைய தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு இப்ப வரைக்கும் ஈரான். இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டும் நிர்வாகம் மற்றும் ராணுவ கட்டமைப்பு நில குலையாமல் தொடர்ந்து போரிடும் பின்னணியில ஈரானின் மொசைக் பாதுகாப்பு கோட்பாடு உள்ளதாக கூறப்படுது. மத்திய தலைமை அல்லது முக்கிய ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டாலும் ஈரானுடைய பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்ட ஒரு பரவலாக்கப்பட்ட ராணுவ உத்தியே இந்த மொசைக் பாதுகாப்பு கோட்பாடு. மூத்த ஈரானிய ராணுவ உத்தி நிபுணரும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC முன்னாள் தளபதியுமான முகமது அலி ஜஃபாரி இந்த ராணுவ கோட்பாட்டை வடிவமைத்ததாக கூறப்படுது. அவர் தான் எடுத்து நடத்துறாரு. இந்த கோட்பாட்டின் கீழே IRGC அப்படின்னு சொல்லக்கூடிய பசிஜ் வழக்கமான ராணுவ பிரிவுகள், ஏவுகணை படைகள், கடற்படை சொத்துக்கள் மற்றும் உள்ளூர் கட்டளை கட்டமைப்புகள் ஆகியவை ஒரு பரவலாக்கப்பட்ட அமைப்பாக கூறப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த IRGC 31 மாகாண கட்டளைகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாகாண கட்டளையும் தனக்கென சொந்த ஆயுதங்கள், உளவுத்துறை மற்றும் கட்டளை அமைப்புகளுடன் ஒரு தன்னிறைவு பெற்ற ராணுவ பிரிவாக செயல்படுது. இப்படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான்ல இருக்கிற பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகளை கொன்றாலும் இன்ன வரைக்கும் தளராம பல்வேறு தாக்குதல்களை நடத்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பின்னடைவு தான் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கத்தார்ல இருக்கிற பல்வேறு இடங்களை ஈரான் தாக்கி கொண்டு தான் வராங்க இப்ப வரைக்கும். இப்படி இந்த அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானோ சேர்ந்து
நடத்துகின்ற இந்த போரால பல நாடுகள்ல, குறிப்பா நம்ம நாட்டிலையும் எரிசக்தி போர் தொடங்கிடுச்சு. அதனுடைய வெப்பம் நம்ம அடுப்பாங்கரை வரை உணரப்படும் நாள் வெகு தூரத்துல கிடையாது. இதே போல உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போல பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.